அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி. 1908 வருஷம் அக்டோபர் 30 இவர் பிறந்திருக்காரு. 1963 அக்டோபர் 30 இவர் இறந்திருக்காரு. பிறப்பும் இறப்பும் ஒரே தேதியில் வர ஒரே தலைவர் நம்ம பசும்பொன்னையா மட்டும்தான். அதனால தான் அவரோட ஜெயந்தி ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது. பசும்பொன்னையா சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர். அவர் பிறப்பால் முக்குளத்தோர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வளர்ந்தது ஒரு இஸ்லாமியர் தாயரிடம். படித்தது கிறிஸ்துவ பள்ளியில். பிறக்கும் போதே அவர் சமயம் சார்ந்த மாமனிதராக பிறந்திருக்கார். திருச்செந்தூர் முருகரே வந்து அவருக்கு நேரில் காட்சி தந்ததாக வளராடு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? வள்ளலாருக்கு பிறகு நம்ம தேவரையா ஒருவருக்கு தான் முருகர் வந்து காட்சி கொடுத்துருக்கிறார். அப்பன்னா அவர் எப்படிப்பட்ட கண்ணியமான மாமனிதராக இருந்திருப்பார். கல்வி, ஒழுக்கம், வீரம், பண்பு இது எல்லாத்துலேயும் ஒரு சிறந்த மாமனிதர் அப்படின்னா நம்ம பசும்பொன்னையா மட்டும்தான். அவர் பிறப்பாலே மிகப்பெரிய செல்வந்தர். அவர்கிட்ட இருக்கும் எல்லா சொத்துக்களை வந்து நலிந்தவர்களுக்கும் ஏழை மக்களுக்கு தானமாக வழங்கிய ஒரே தலைவர் நம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஒருவர் மட்டும்தான். இவரை வணங்காத அரசியல் கட்சி தலைவரே இருக்க முடியாது. ஜாதிக்காக பிறந்தவர் அல்ல, சாதிக்க பிறந்தவர். வருடம் முழுவதும் அக்டோபர் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம பசும்பொன்னையாவோட ஜெயந்தி விழாக்கு மட்டும்தான். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தின் இந்தியன் லீடர் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இவரோட வரலாறை கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.